எப்போவுமே யூட்டன் போடாமல் நம்ம உடனே நினைச்சோம்னா வந்து இண்டிகேட்டர் போட்டு ஃபஸ்ட் ட்ராக் பிடிச்சிடணும் கேட்டிங்களா. அப்போ தான் நமக்கு வந்து நல்லது. ஏன்னா நம்ம செகண்ட் ட்ராக்ல இருந்து யூட்டன் போடும்போது என்ன பிரச்சனை ஆகும்னா, ஃபஸ்ட் ட்ராக்ல நிற்கும் வந்து யூட்டன் போட மட்டும் நிற்க மாட்டான், நேராக போக நிற்பான். அப்போ நம்ம செகண்ட்ல இருந்து யூட்டன் போடும்போது இவன் நேராக வருவோம், இடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. இப்போ இந்த ரோட்டில் இருந்து லெஃப்ட்டுக்கு போகணும் இப்போ எனக்கு, சரிங்களா. அப்போ அந்த ரோடு எப்படி கரெக்டாக இந்த ரோட்லேருந்து அந்த ரோடு ஜாயின் பண்ணதுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குது நீங்களே பாருங்கள், லைவாக பாருங்கள், காமிச்சிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சனிக்கிழமை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டியூட்டி போகிறத வந்து மெசேஜ் பண்ணிக்காங்க வெளியே போன்ட்டு. நான் ஆல்ரெடி வந்து வெளியே தான் இருக்கிறேன். இந்த வேலை முடிஞ்ச உடனே அடுத்து போகணும், அதுதான் வந்து பெரிய வேலை. அப்போ தான் எனக்கு வேலை ஆரம்பிக்கும், நம்ம வந்து கவுண்ட் பண்ணலாம். இது வந்து சும்மா பக்கத்தில் வச்சு இடம் தான் வந்திருக்கேன். ஸோ அது நம்ம எங்கே போகிறோம் என்ன ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். நான் இப்போ இங்கேருந்து ரூம் போனோன்னா இங்கேருந்து என் ரூம் போகிற ஒரு 10 நிமிஷம் ஆகும். போனதுக்கப்புறம் தான் அந்த வேலை ஆரம்பிக்கப்போம். ஸோ அந்த வேலை நம்ம வந்து எங்கே போகிறோம் என்ன ஆகுதுன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோ ஆரம்பிக்கலாம் கைஸ். நண்பர்களே, இன்றைக்கி என்னோடய முதல் வேலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக 3 மணிக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் போட்டு இந்த இடத்துக்கு போகணும், நீ கொஞ்சம் தயாராகிக்கன்ட்டு. நானும் ரெடியாகி கூட்டம் வந்துட்டேன், லொக்கேஷன் வந்துட்டேன். இப்போ எங்கடா போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து விட்டவங்க அந்த லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காஃபி ஷாப், அங்கே தான் விட்டேன். திரும்ப வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன் பார்க்கிங்கில். திடீர்னு ஒரு பொண்ணு வந்து வெளியே வந்து இந்த மாதிரி நீ நேராக வீட்டுக்கு போ, என் தங்கச்சி வந்து ஹாஸ்பிட்டல் போகணும், நீ வந்து கூப்பிட்டு போயிட்டு திரும்ப அவங்க முடிச்ச உடனே அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அவங்க முடிஞ்ச உடனே அப்படி கையோடி இங்கே வந்துடுறேரா, இங்கே வந்து என்னையும் கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லிச்சு. அதை நான் இப்போ வந்து இந்த காஃபி ஷாப்பில் வந்து என் ரூம் போயிட்டுருக்கேன். அங்கே போய் ஆள் எடுத்துகிட்டு அந்த பொண்ணு போகக்கூடிய ஆஸ்பத்திரி வந்து இது பக்கம் தான், இந்த காஃபி ஷாப்புக்கெலாம் இது பக்கம் தான். அதனால் வந்து இப்போ வீட்டை போய்ட்டு ஆள் எடுத்துகிட்டு நேராக ஆஸ்பத்திரி போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் நேரம் எப்படியே வெயிட்டிங் இருக்கும், கொஞ்சம் வெயிட்டிங்கும் போட்டு திரும்ப அவங்க முடிச்ச உடனே நேராக இந்த லொக்கேஷனுக்கு வந்து இந்த பொண்ணை எடுத்துகிட்டு திரும்ப ரூமுக்கு வரணும். இதுதான் வந்து டாஸ்க். இன்னைக்கு வேலையே ரொம்ப பயங்கரமாக விட்டாங்க. நேற்றுக்கு வந்து அதிகம் வேலை இல்லை. நேற்றுக்கு சாயங்காலம் மட்டும் கொஞ்சம் கடைக்கெலாம் போனாங்க, போயிட்டு வந்த உடனே அதுவுமே ஒரு 6 மணி போலே வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஒரு கணக்கே இல்லை. நான் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு கண்டிப்பாக ஆள் வெளியே போவோம், மாமா கண்டிப்பாக வெளியே போவோம் எனக்கு தெரியும். அப்போ அவங்களே கொண்டு விடணுமே நினச்சிட்டு அப்படியே இருந்தேன்னா அவங்க எப்படி போனாங்கன்னு தெரில, எப்படி வந்தாங்கன்னு தெரில, ஆள் வெளியே போச்சாங்கன்னு தெரில. நான் பாட்டுக்கு தூங்கிட்டேன். மணி 3:45 தான் ஆச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. இல்லைனா வந்து வெயில் டைம்னா, இப்போ வெயில் டைம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பரவாயில்ல. இல்லைனா இந்த டைம்லாம் வந்து அப்படியே வெளிச்சம் அப்படி அடிக்கும், பளிச்சுன்னு அடிக்கும். இப்போ கொஞ்சம் நேரத்தை இருட்ட ஆரம்பிச்சிட்டு, இப்போ ஒரு 5:50 5:45 கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிடும். குளிர் வரப்போன்னு அர்த்தம். சைடில் தெரியுதுங்களா, இது வந்து ஒரே வீடு தான், ஒரு லென்த்துக்கு இருக்குது. என்ன முடியல பாருங்கள், என்ன முடியல, போயிட்டே தான் இருக்குது. இதுதான் கைஸ் முடியுது இந்த வீடு. ஒருத்தவங்கள வீடை பார்த்தாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், இவங்க வந்து கொஞ்சம் நல்ல பெரிய சவுதி, நல்ல பணம் உள்ள பார்ட்டி அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். எல்லா இடத்துலையும் அப்படி தானே, நார்மல் தானே. நம்ம வந்து வீட்டை பார்த்தாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், கொஞ்சம் பணம் உள்ள பார்ட்டி தான். நான் இப்போ நேராக ரூம் போகல. ஃபஸ்ட்டு வந்து காருக்கு டீசல் அடிக்கணும், டீசல் இல்லை சுத்தமாட்டு. இப்போ டீசல் அடித்து தான் நேராக ரூம் போகணும். டீசல் நேற்றுக்கு கம்மியாக இருந்து மேடத்தில் மெசேஜ் பண்ணேன், அவங்க ரூபாய் தான் அனுப்பி விட்ருக்காங்க மதியானம் போல். ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சிடணும்.
நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எப்படின்னா நேற்றுக்கு இல்லை, ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எப்படின்னா அந்த சவுதியில் வந்து எப்படி நம்ம என்னென்ன பிரச்சனைலாம் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த வண்டி ஓட்டும் போது நமக்கு இந்த ரோடுகள்லேயுமே வந்து நிறைய இது இருக்கும், அதாவது ரூல்ஸ் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி ஓட்டினீங்கன்னா இங்கே ஒரு ஆக்சிடென்ட் எதுவுமே வராது. இப்போ எனக்கு இந்த ரோட்டில் வந்து லெஃப்ட்டுக்கு போகணும் சரிங்களா, அதுக்கு பாருங்கள் அந்த ரோடு எப்படி பிரிஞ்சு போகுது மட்டும் பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ரோட்டில் இருந்து லெஃப்ட்டுக்கு போகணும் இப்போ எனக்கு சரிங்களா. அப்போ அந்த ரோடு எப்படி கரெக்டாக இந்த ரோட்லேருந்து அந்த ரோடு ஜாயின் பண்ணதுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குது நீங்களே பாருங்கள், லைவாக பாருங்கள், காமிச்சிடுறேன். இப்போ நான் இண்டிகேட்டர் போட்டாச்சு. இப்போ இதுதான் ஃபஸ்ட் ட்ராக் இல்லையா அந்த ரோட்டில், அடுத்த பிறகு செகண்ட் ட்ராக், தேர்ட் ட்ராக் அப்படி வரிசைப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஃபஸ்ட் ட்ராக்குமே வந்து அப்படி பிரியும் பாருங்கள் இந்த லெஃப்ட்டில் போகிறதுக்கு. அதுக்கு அந்த ட்ராக்கில் நம்ம அப்படியே போயிட்டு தான் பிரச்சனை கிடையாது. நமக்கு லெஃப்ட்டில் போனால் மட்டும் பாருங்கள் அப்படி பிரிஞ்சு போதா எப்படி. இந்த மாதிரி வந்து இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஓட்டினா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லா வண்டியுமே ஓட்டினா பிரச்சனை வராது. அதே மாதிரி இந்த ரோட்டில் ஜாயின் பண்ணும் போது பாருங்கள் உடனே போய் ஜாயின்ட் ஆகாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் போய் ஜாயின்ட் ஆகும். அது மாதிரி இந்த பக்கமே இடம் இருக்கும். இங்கே வண்டி வந்து இருந்தால் கூட நம்ம இந்த ரோட் இந்த லாஸ்ட் ட்ராக்கே பிடிச்சி, அது வந்து எல்லோ லைன் இருக்குல்ல, அதுக்கு அங்கேயே பிடிச்சி அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு கூட நம்ம வந்து விளையாடி போய்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வண்டியை ஓட்டினா வந்து எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி இந்த சென்ட்ரல் லைனுக்குள்ள மட்டும் நம்ம ஓட்டினா தான் போதும். அங்கே இங்கே போகணும் வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட் ட்ராக்கில் போன மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டணும்னு நினைக்கணும். செகண்ட் ட்ராக்கில் போட்டால் நீங்கள் வந்து நார்மலாக ஸ்லோவாக ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வண்டி ஓட்டலாம் வந்து ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. எல்லாம் ஒரு வாரம் அவங்களுக்கு ஸ்டீரிங் இந்த பக்கம் இருக்கிறது மட்டும் பழகிட்டால் மட்டும் போதும், மற்றபடி எதுவுமே இல்லை. அதே மாதிரி நான் வந்து சொல்லி பண்ணல, அந்த சீட் பெல்ட் கேமராலாம் இருக்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா நான் உங்களுக்கு இப்போ காமிச்சேன் பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள், நான் டாப்பில் வந்து ஒரு போர்டு தெரியுதா, பச்சை கலர் போர்டு. அந்த போர்டு பாருங்கள், இந்த கம்பி சேப்பு இந்த மாதிரி மாதிரி இருக்கா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து இந்த சீட் பெல்ட் கேமராவும் மொபைல் கேமராவும் வந்து டாப்பில் வச்சுருப்பாங்க. அது ஒரு மாதிரி உருண்டையாக பிளாக் கலரில் இருக்கும். அது எல்லா இடத்துல இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஒரு முக்கியமான இடங்களில் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து எல்லா இடத்துலையுமே ஃபிக்ஸடு தான், அது டெம்பரரி மாதிரி கிடையாது, அது ஃபிக்ஸடாக தான் அப்படி இருக்கும். அதில் வந்து அது பகலில் வந்து நமக்கு வந்து ஃபோட்டோ அது வந்து ஃப்ளாஷ் மாதிரி அடிக்காது. அது ஜஸ்ட்டு வந்து நைட்டு தான் நீங்கள் பார்த்து தெரியும். நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த கருப்புல தான் நமக்கு இருக்கும் உருண்டையாட்டு, அது வந்து ஒரு மாதிரி சோப்புலலாம் பிளிங்க் ஆகிட்டு அப்படி போகும். அப்போ தான் கேமரா எடுத்துகிட்டு அழுத்தணும். அதே தான் பகல்லையும் செய்யும். ஆனால் பகலில் நமக்கு வந்து வெளிச்சத்தில் வந்து நமக்கு தெரியாது. நைட்டு வந்து இருட்டாகுமோ அதில் நமக்கு வந்து கிளியராகிட்டு தெரியும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் இந்த கேமரா விஷயங்களில் வண்டி ஓட்டுறாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபைன் விழுந்துட்டுனா அப்புறம் நமக்கு எக்கச்சக்க ஃபைன் விழுந்துட்டே இருக்கும். ஃபைன் கட்டுறதுக்கே கதை வாடாது. அதனால எந்தெந்த ரோட்டுக்கு எந்தெந்த ஸ்பீடோ அதுக்கேற்ற மாதிரி அப்படி பொறுமையாக போயிட்டு இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி வண்டி ஓட்டவும் உண்மையாக கைஸ் உண்மையாக நல்லாயிருக்கும். ரோடெல்லாம் பாருங்கள், எந்த ஒரு குண்டுக்குழி, என் கார் இப்போ கிட்ட 100ல் போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு குண்டுக்குழி ஏதாவது தெரியுதா, அப்படியே சும்மா அப்படியே ஒரு இதில் போன மாதிரி இருக்கும். எதில் ரோட்டில் போனோமா இல்லை வானத்தில் தான் பறக்கணும் தெரியுது, அந்த மாதிரி போயிட்டு ஒரு குழுங்கெல்லாம் சேவை எதுவுமே இருக்காது. இப்போ எனக்கு ட்ராக் 2 போகணும், செகண்ட் ட்ராக் போகணும். நான் வந்து இப்போ இண்டிகேட்டர் போட்டு உடனே மாறக்கூடாது, ஒரு 2-3 செகண்ட் இருந்த பிறகு அப்படி பைய மாறணும். ஏன்னா இப்போ எனக்கு இதில் இருந்து ரைட் அடித்து ஏரியாவுக்கு போகணும். எப்போவுமே நம்ம இண்டிகேட்டர் போடணும் ட்ராக் மாறும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் வந்து ரைட்டு மாற தெரியுமா, இப்போ ரைட்டு மாறங்க பாருங்கள். நான் இதே ட்ராக்கில் தான் போன மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ரைட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஒரு ட்ராக் புரியுதா, அப்படியே போயிட்டுருக்கலாம். அப்போ இந்த ட்ராக்கில் நம்ம போகிறவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த பக்கம் அடுத்த ட்ராக் எடுத்து போகிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ இந்த ரோடு பாருங்கள், இந்த ரோட்டில் எப்படி ஜாயின் பண்ணணும் பாருங்கள். அப்படி டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணாமல் அப்படி இந்த ரோடு அப்படியே ஒரு லென்த்து இழுத்துட்டு போகும். அதாவது இந்த ட்ராக்கும் பாதிக்காது, இந்த ட்ராக்கும் பாதிக்காது. அந்த மாதிரி ஒரு லென்த்தை இழுத்துட்டு போய் அப்புறம் தான் போய் ஜாயின் பண்ணோம். எங்களை சிஸ்டம் அப்படி தான் இருக்கும், ரோடு சிஸ்டம். நண்பர்களை பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஃபோனு ஹீட்டாகி வந்து டெம்பரேச்சர் ஓவர்னு காமிச்சிட்டு ஃபோனில்
அதில் வந்து வீடியோ பாதியில் நிப்பாட்டி ஆகி போச்சு. ஓகே, நான் இப்போ பல்க்கு வந்துட்டேன். என் டீசல் அடிச்சுட்டு நம்ம வந்து வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் கைஸ். சரிங்களா, காரில் வேறு சுத்தமாக டீசல் இல்லை, அதை ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, டீசல் போட்டாச்சு. என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து ஸ்டாண்டு வச்சு ஃபோன் நம்ம வீடியோ எடுக்கலையா, நான் வந்து காரோட டேஷ்போர்டில் வச்சு தான் எடுப்பேன். அப்போ வந்து என்ன ஆகுனா, ஆப்போசிட்டில் வரக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்குல்ல, சூரிய வெளிச்சம் வந்து டேரெக்டாக ஃபோனில் அடிக்கும். இந்த கிளாஸில் படம் ஃபோனில் வந்து பளிச்சுன்னு அடிக்கும். அதில் வந்து ஃபோன் ஹீட் ஆகி டெம்பரேச்சர் வந்து ஓவர் ஆகி போச்சு. இதுக்கு மேலே வந்து வீடியோ நீ எடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து எமர்ஜென்சி ஒன்று சொல்லிட்டு காமிச்சிட்டு, சரி அதை ஒரு 10 நிமிஷம் நல்ல ஏசியில் போட்டு கொஞ்சம் வாட்டி இப்போ திரும்ப எடுத்து வச்சது தான் இந்த பல்க்கு போன வீடியோ. ஓகே, பல்கில் போய் டீசலும் போட்டாச்சு காருக்கு. நேராக வந்து ரூம் போண்டி தான். ரூம்னா உள்ளாடி போக மாட்டேன், கார்லேயே வண்டியை வெளியே விட்டுட்டு காரில் இருந்துட்டு அவங்களுக்கு மெசேஜ் போட வேண்டியதான், நான் வந்தாச்சு நீங்கள் வந்து வெளியே வாங்கன்ட்டு. கரெக்டாக கேமரா சிக்னல். இது ஒரு முக்கியமான சிக்னல் கைஸ். நான் இதை வந்து அடிக்கடி இங்கே வந்தாலும் சொல்லி தருவேன். இப்போ நான் ஒரு டைம் வந்து உங்களுக்கு வந்து இதை பற்றி சொல்லித்தரேன். இது வந்து இதுதான் கேமரா சிக்னல், இப்படி தான் இருக்கும். அதாவது கேமரா எங்கே இருக்குன்னா, நாலு பார்த்தீங்களா, இந்த பார்த்தீங்களா, இதுதான் கேமரா. இப்படி இங்கே ஒன்று இருக்கா, 2 ஒன்று இங்கே ஒன்று இருக்கா, 3 ஒன்று இன்னும் ஒன்று இருக்கா, அதுக்கு பேக்கில் ஒன்று பார்த்தீங்களா, இப்படி 4 பக்கமும் வந்து கேமரா வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த கேமரா கூடிய சிக்னல் பக்கத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தா லோகோ தெரியும். இப்போ ஃப்ரெண்டில் பாருங்க, இந்த குப்ளி மாதிரி இருக்குதுங்களா அந்த லைன் பக்கத்தில், அப்புறம் அந்த நேர் பாருங்கள், அந்த அம்பு குட்டிலாம் வச்சு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கேமரா சிக்னல் வந்தாலே கொஞ்சம் நார்மல் சிக்னலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்பவுமே நமக்கு வந்து புரிஞ்சிடும் இது வந்து கேமரா சிக்னல் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம கிட்ட பட வரவும் நம்ம வந்து அந்த கேமரா பார்த்துரும். அப்போ நம்ம வந்து என்ன செய்வோம், உஷாராயிரும். இல்லை உஷாராகலன்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்டில் வச்சுங்களா குப்ளி மாதிரி இருக்கலாம், அதை நம்ம வந்து கிட்ட தாண்டினாலே ஆப்போசிட்டில் உள்ள கொடி மரம் மாதிரி இந்த இது போஸ்ட் மாதிரி இருக்குல்ல, அது உள்ள கேமரா வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து ஃப்ளாஷ் ஆகும். அப்புறம் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்து பயங்கரமான ஃபைன் கிடைக்கும். ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கவனிக்கணும். இது வந்து 3000 ரியால்ட்டு ஃபைன் உண்டு. நம்ம ரூபாய் கிட்டத்தட்ட 69,000 ரூபா சம்திங் என்ன ஆச்சு. இப்போ வேறு ரியால் வேறு ஒரு ரியால் கூடி இருக்குது ரேட்டு. அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். ஃபஸ்ட் டைம்லாம் வரும்போது ரொம்ப பயமாக இருந்தது. இந்த கேமரா சிக்னல்னு சொன்னாலே ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் பேரெல்லாம் நடுங்குற மாதிரி வந்து இந்த கேமரா சிக்னல் நமக்கு சொல்லி தரும்போதே பயமாக இருக்கும். அது எந்த நாளி பார்க்கும்போது இதுதான் சம்பவம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, நம்ம அதில் தாண்டியாச்சு, நம்ம சிக்னலும் தாண்டியாச்சு. எனக்கு வேறு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்னல் ரொம்ப கிட்ட. என் வீட்டில் தான் வெளியே, நான் எப்பவும் சொல்லுவேன், என் வீட்டில் தான் வெளியே போனாலே அந்த சிக்னல் தாண்டி தான் போகணும். அப்படி தான் அவ்வளோ கிட்ட. நம்ம இந்த வீடியோ முடிக்கலாம் இப்போதைக்கு. அடுத்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே போய் பார்க்கிங்கில் போயிட்டு நம்ம வந்து திரும்ப வீடியோவில் வந்து வரலாம். ஓகே, மெசேஜும் போட்டாங்க போல எனக்கு. ஓகே, நம்ம பார்க்கலாம், அதுக்கு வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ கரெக்டாக எங்கே நிற்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு. பல்கில் வந்து டீசல்லாம் போட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு ஆட்களையும் ஏற்றிட்டு வந்து இப்போ ஆஸ்பத்திரியில் ஒன்று விட்டுட்டு திரும்ப நான் நினச்சேன் இங்கே பார்க்கிங் பண்ணிட்டு அப்புறம் அந்த காஃபி ஷாப்பில் ஆள் இருந்துச்சுல அவங்கள கூப்பிட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் வந்து கதை இப்போ மாறி போச்சு. இப்போ இங்கே பார்க்கிங் இல்லை, அவங்க வந்து அங்கே போகணுன்னு சொல்லிட்டாங்க, அந்த லொக்கேஷனுக்கு. அந்த பொண்ணுங்கிட்ட அந்த பொண்ணுங்களை எடுத்துகிட்டு வந்து நேராக ரூம் போதா இல்லை இங்கே வருதா எதுவுமே தெரில. ஒரே குழப்பமாட்டிருக்கு. மொதல் வேலையை நம்மளை வச்சு செய்கிறாங்க, என்ன பண்ணுன்னு தெரில. ஏதோ நான் என்ன நினச்சேன்னா இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படி போகும்போது அவங்கள எடுத்துகிட்டு அப்படியே ரூம் போகணும்னு நினச்சேன். இப்போ இங்கே வெயிட்டிங் இல்லை அப்படின்ட்டாங்க. வெயிட்டிங் இல்லைன்னா இப்போ அங்கே தான் போச்சுருக்காங்க ஆள். இனி அவங்க வந்து டேரெக்டாக எங்கே வராங்கன்னு தெரில. நேராக வந்து வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை வந்து இங்கே இவங்கள கூட்டிட்டு சேர்ந்து போகலாமா, எந்த பிளானும் எதுவுமே தெரில. பாப்பா எங்கே நடக்குண்டு. இப்போ இங்கேருந்து லொக்கேஷன் போடும்போது அந்த காஃபி ஷாப்புக்கு வந்து ஒரு 6 நிமிஷம் காமிக்கும். கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தான், 2.5 கிலோமீட்டர் காமிக்குது. ஓகே, பார்க்கலாம். இந்த சைடில் ஒரு பில்டிங் பார்த்தீங்களா, இங்கே தான் அந்த ஆஸ்பத்திரி. இங்கே தான் விட்டுட்டு அப்படியே வெளியே இறங்கி போயிட்டுருக்கு. இப்படி தான் நண்பர்களே இருக்கும். வேலை வந்து ஃபிக்ஸடாக இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். நம்ம அதை வந்து நம்ம தான் ஒரு மேனேஜ் பண்ணி அப்படியே கொண்டு போகணும். இங்கேயும் பார்த்தீங்களா
அப்படி இங்கே ரோடு பிரியும் போது கரெக்டாக ஒரு இது இருக்கும், அந்த ரோடுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் விட்டு அப்படி பிரிஞ்சு போகிற மாதிரி இடம் விட்டு வச்சுருப்பானுங்க. ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு சென்டரில். வெயில் கொஞ்சம் அமைஞ்சனால தான் இப்போ வந்து ரோடு கொஞ்சம் கிளியராக இருக்குது. இல்லைனா வந்து அப்படியே வெளிச்சமாக அடிக்கும் இந்த ரோடு ஃபுல்லாக, நம்ம பார்க்கவே முடியாது, கண்ணு பூசம் அப்படி அடிக்கும். நமக்கு இதில் யூட்டர்ன் தாங்க யூஸ் பண்ணணும். எப்போவுமே யூட்டர்ன் போடாமல் நம்ம உடனே நினைச்சோம்னா வந்து இண்டிகேட்டர் போட்டு ஃபஸ்ட் ட்ராக் பிடிச்சிடணும் கேட்டிங்களா, அப்போ தான் நமக்கு வந்து நல்லது. ஏன்னா நம்ம செகண்ட் ட்ராக்ல வந்து யூட்டர்ன் போடும்போது என்ன பிரச்சனை ஆகும்னா, ஃபஸ்ட் ட்ராக்ல நிற்கும் வந்து யூட்டர்ன் போட மட்டும் நிற்க மாட்டான், நேராக போக நிற்பான். அப்போ நம்ம செகண்டில் வந்து யூட்டர்ன் போடும்போது இவன் நேராக வருவோம், இடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதனால நம்ம எப்போவுமே வந்து யூட்டர்ன் போடணும்னா முதல்ல வந்து ஃபஸ்ட் ட்ராக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனை கிடையாது. நம்ம சைடில் பிரச்சனை வராது, ஃபால்ட் வராது, நம்ம பாட்டு நினச்சிக்கலாம், யூட்டர்ன் போட்டு போயிடலாம். இல்லை நேராக போகணும்னா தயவு செஞ்சு 2வது ட்ராக்கில் 3வது ட்ராக் பிடிச்சி வச்சுங்க. அப்படின்னா நம்ம நினைச்சணும் 2வது ட்ராக்கில் என்ன கூட நம்ம வந்து லைட்டாக 3வது ட்ராக்கில் ஆளை பார்த்துட்டு தான் நேராக போக முடியும். இதே 3வது ட்ராக்கில் என்ன நம்ம யாரையும் பார்க்கட்டா நேராக ஒரேடியாக இழுத்துடலாம் நேராக. அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாட்டு நமக்கு எந்தெந்த இதில் வந்து எப்படி மாறணுமோ அதெல்லாம் நம்ம தான் வந்து மாற்றிக்கணும். இதெல்லாம் எனக்கு வந்து யாரும் சொல்லி தரல, நானாட்டு கற்றுக்கிட்டது தான். அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நம்ம கரெக்டாக இருக்கணும் வண்டி ஓட்டுறோம் நம்ம. நண்பர்களே, ஓகே, லொக்கேஷன் கிட்ட வந்து நான் போயாச்சு. என்ன ஒரு நிமிஷத்தில் வந்து லொக்கேஷன் வந்து ரீச் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து எங்கே போகிறாங்கன்னு தெரில, ரூமுக்கு வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை வந்து இந்த ஆஸ்பத்திரி வந்து இவங்களையும் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்களா என்னென்னு தெரில. மேக்ஸிமம் இங்கே வந்து இவங்களே எடுத்து தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பெரிய லெவலில் வந்து ஒன்றும் பாதிப்பு இருக்காது எனக்கு, பார்க்கலாம். அதான் ஒரு நல்ல ஐடியா வேறு. ஏன்னா திரும்ப வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்ப இங்கே வரேன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகும். ஏன்னா இங்கே வரது வந்து பக்கம் தான், ரொம்பலாம் போகணும், தூரம் கிடையாது, கிலோமீட்டர். ஆனால் வந்து நிறைய இது இருக்கும், சிக்னல் இருக்குமா, வண்டி நம்ம ஸ்லோவாக தான் வரணும். வரதுக்கே ஒரு 3/4 மணிக்கு ஆயிரம் கைஸ். 3/4 மணிக்குள்ள நம்ம வந்து எங்கேயோ போயிடலாம் சவுதியில். அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து டே இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து முடியலை, டே இன்னும் பாக்கி இருக்குது. இப்போ நான் ஏன் வீடியோ முடிக்கணும், நம்ம வந்து ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக வீடியோ எடுத்தாச்சு. நம்ம வந்து வள குளவன்னு பேசினா நல்லா இருக்காது. ஸோ இப்படி தான் ஒரு ஹவுஸ் டோரோட வேலைகள் இருக்கும். சனிக்கிழமை காலைல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், சாயங்காலத்துக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கும். அதிகமாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நாளைக்கு ஸ்கூல் டியூட்டி, காலேஜ் டியூட்டி, ஆஃபீஸ் டியூட்டி எல்லாமே இருக்கும். அதனால எனக்கு வந்து நைட்டு அதிகம் வேலை தர மாட்டாங்க இன்றைக்கி. மேக்ஸிமம் இதை தெரிஞ்சு இதுதான் கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து வரதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பக்கத்தில் எங்கேயாச்சும் போவாங்க, இல்லைனா போக மாட்டாங்க. இந்த இடத்துல இதை வந்து நடக்கும். ஐயோ, காரை கொண்டு கரெக்டாக ஒட்டி விட்ருக்கணும்ல. சரி, மேக்ஸிமம் வந்து இதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் எங்கேயாவது போவாங்க, சின்ன கடைகளுக்கு, இல்லைனா வந்து போக மாட்டாங்க. ஸோ அது நம்ம என்ன அதுன்ட்டு வீடியோவில் பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம இந்த வீடியோ முடிக்க போகிறோம். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லோரும் சேஃபாக இருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்டில் வந்து செதற விடுங்க. எல்லாருக்கும் பாய், டாட்டா. மீண்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.